யூடியூபை பார்த்து கோடி ரூபாய் நோட்டுகள் அச்சடிப்பது, ஆபாசமாக பேசி வீடியோக்களை பதிவு செய்வது என சமூகத்தை சீரழிக்கும் செயல்களில் ஒரு சிலர் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் இன்ஸ்டா இன்ஃபுளுயன்சர் ஒருவர் போலி மருத்துவ சான்றிதழை தயாரித்து நிறுவனங்களை ஏமாற்றுவது எப்படி என்பது குறித்து வீடியோ பதிவிட்டு தனக்குத்தானே சூனியம் வைத்துக் கொண்டு வசமாக சிக்கியிருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் 1 மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை வைத்திருக்கும் ஜாவித் சமீர் என்ற அந்த நபர் ஜாவித் கான் லியாகத் அலி கான் என்ற பெயரில் இன்ஸ்டா பக்கம் ஒன்றை வைத்திருக்கிறார். அந்த பக்கத்தில் அவர் கடைசியாக போட்ட வீடியோ தான் தற்போது பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்களிடையே பேசுபொருளாக மாறியிருக்கிறது. உழைப்பாளர் தினம் ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. மறுநாள் வெள்ளிக்கிழமையை தவிர்த்து சனி மற்றும் ஞாயிறும் விடுமுறை என்பதால் மே 2ஆம் தேதி எவ்வாறு விடுமுறை எடுப்பது என்பது குறித்த தவறான வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஜாவித். அந்த வீடியோவில் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாமல் பேசியிருக்கும் ஜாவித், மே 2ஆம் தேதி விடுமுறை கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டானுங்க, அதை நான் வாங்கி தருகிறேன் என கூறியிருக்கிறார். மேலும் வெப்சைட் மூலமாக போலி மருத்துவ சான்றிதழை எவ்வாறு தயாரிப்பது என்பதை விளக்கிய ஜாவித், லிங்க் வேண்டுமென்றால் லிங்க் என கமெண்ட் செய்யுமாறு தெரிவித்திருக்கிறார். இந்த காணொளி அவர் பதிவிட்ட ஓரிரு நாட்களுக்குள் 5.5 மில்லியன் பார்வைகளை கடந்திருக்கிறது. 39,000த்திற்கும் மேற்பட்டோர் இதை எப்படி பயன்படுத்துவது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் அதற்கான லிங்கை கமெண்டில் அனுப்புங்கள் என கேட்டிருக்கின்றனர். 1,59,000த்திற்கும் மேற்பட்டோர் இதற்கு விருப்பம் தெரிவித்ததோடு 3,74,000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிர்ந்திருக்கின்றனர். இது போன்ற சட்டவிரோத வீடியோவை சமூக வலைதளத்தில் பதிவேற்றி அதை மற்றவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு கூறுவது தன்னை பின் தொடர்பவர்களை தவறான வழியில் செல்ல ஊக்குவிப்பதை போல மாறுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். சமூக வலைதளம் மூலம் போலி ஐடிக்களை உண்டாக்கி போதைப் பொருட்களை விற்பனை செய்வது உள்ளிட்ட சம்பவங்கள் இக்காலத்து இளைஞர்களை சீரழித்து வரும் நிலையில் போலி மருத்துவ சான்றிதழ் தயாரித்து பள்ளி மற்றும் கல்லூரி மற்றும் நிறுவனங்களை ஏமாற்றுவதும் சட்டவிரோத செயல் என சமூக ஆர்வலர்கள் வேதனை அடைந்துள்ளனர். மேலும் ஜாவித் மீது உரிய நடவடிக்கை எடுத்து அவருக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது.